ஸ்டிக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக் இருந்தால் நான் இப்படி வச்சு பக்கத்தில் வச்சு இப்படி இது எடுக்கலாம். ஸ்டிக்கும் இல்லை. ஸோ கண்ணாடி வேண்டவே வேண்டாங்கிறீங்க. சரி கண்ணாடி போடாமலே வாரேன். பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் மேக்ஸிமம் 90% கண்ணாடி வேண்டான்னு தான் சொல்கிறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் இப்போ கண்ணாடி போட வேண்டிய ஒரு இதுனால அப்படி கண்ணாடி போட்டு போட்டு பழகிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா நீளமாக வச்சு எடுங்க. நீங்கள் இப்படி ஸ்டிக் இருந்தால் இப்படி வச்சு இப்படி எடுக்கலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா? ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி தூரமாக போக போக என்னோடய ஃபேஸ் வந்து சின்னதாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெருசாக இருக்காது, சின்னதாக மாறிடும். ஃபேஸ் மட்டுமே எனக்கு இவ்வளோ தான் இருக்கும். உடம்பு நல்லா இதாக இருக்கும், ஆனால் ஃபேஸ் மட்டும் பொடிசாக இருக்கும். அதனால தான் நான் எனக்கு பக்கத்தில் வச்சா தான் என் ஃபேஸ் வந்து பெருசாகவே தெரியும். இல்லாட்டி பொடியும் கொஞ்சமாக தான் தெரியும். தூரமாக போனோன்னு வச்சுக்கோங்க, பொடிசாக தான் இருப்பேன். ஸோ இது வந்து நேற்று வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக போச்சு. மீன்ஸ் நான் லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரேன்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. நான் லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரேங்கிற விஷயத்த சொல்ல வரேன். அதுக்குள்ளே வந்து அந்த 8 நிமிஷம் இது க்ளோஸ் ஆகிட்டு. என்ன நான் இப்போ அந்த அழுத்ததுக்கான ரீசனு எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் வந்து அதில் கட் ஆகுது. 8 நிமிஷம் வீடியோன்னா அந்த 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 இதுக்கு தக்க தான் ஒய்டி வந்து இதாகுது. வீடியோன்னா 8 மினிட்ஸ் வீடியோனா அந்த 8 நிமிஷம் வீடியோ வரைக்கும் தான் போகுது. மற்ற இடம் பூரா கட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மீதி பேலன்ஸை பூரா கட் பண்ணிடுது. நான் நெட்டோட கஷ்டப்பட்டு நம்ம ஃபுல்லாக எடுத்து இன்னும் பாருங்கள், இன்னும் அந்த கொஞ்சோண்டு இருக்குது. அது நான் எதனால் இந்த பாதிப்புக்கு இதானேன், எதனால் இது பண்ணேன்னா, இப்படி ஒரு லேடியை வந்து ஒரு குடும்பத்தில் அலோவ் பண்ணதுனால அந்த பிள்ளைகளை அந்த குடும்பத்தை விட்டெல்லாம் பிரித்து எல்லாத்தையும் விட்டு பிரித்து அதாவது என்ன சொல்கிறது, அவங்க பெரியம்மா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டு பிரித்து அவங்கள கொண்டு வந்துட்டா இந்த பிள்ளைகள்கிட்ட வந்து ஈஸியாக நம்ம சொத்து வாங்கிடலாம். ஏன்னா மற்றவங்கன்னா அண்ணன் தம்பிகள் இல்லை, அக்கா தங்கச்சிகள்லாம் என்ன அதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களே எங்களுக்கு, அதை சப்போர்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே எங்களை பேச விடாமல் தடுத்து ஒன்று ஒன்றா சொல்லி இது பண்ணி அவங்கள பற்றி இவங்கள பற்றி ஒன்று ஒன்றா சொல்லி, இங்கே மட்டும் சொல்கிறதில்ல, அங்கே மதுரை மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் சொல்லி அவங்கள பற்றி ஒன்று ஒன்றா சொல்லி அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்து வந்தவங்க. இவங்க இடையில போய் எங்கள் அப்பாவை இது பண்ணி சொல்ல வச்சு எங்கள் அப்பா அந்த அந்த லேடி வந்து சரி நல்லா கவனிக்கும்னு சொல்லிட்டு அந்த லேடி பேச்சை கேட்டு லாஸ்ட்டில் அந்த லேடி வந்து கவனிக்காமலே போயிட்டு அது வந்து இதுக்கு அனுபவப்படும். நல்லா ரியாலிட்டிக்காக என் குடும்பத்தில் என்னோடய ஃபேமிலியில் நடந்த சம்பவம் தான் இது. நான் வந்து அடுத்தவங்க ஃபேமிலியே மென்ஷன் பண்ண விரும்பலை. என்னோடய ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எங்கள் குடும்பத்தில்னு சொன்னேன், லாஸ்ட்டாக கடைசியில் என்னோடய ஃபேமிலி தான். அதனால நேற்று வந்து சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் போச்சு. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. பக்கத்தில் வச்சு எடுக்கட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? கை நீளமாக பிடிச்சி வலிக்குது. ஸோ நேற்று வந்து அழுததுக்கான காரணம் வந்து இப்படி, அதாவது என்ன காரணம்னு சொல்ல வர்றேன், அதுக்குள்ளே கட் ஆகிட்டு வீடியோ. அந்த அதை நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா அவ்வளோ நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறதுனால செட் பண்ணலை நான், அதுவாகவே கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக எடுக்க வந்தேன், இதை சொல்ல வந்தேன். ஒருத்தவங்களை இப்படி அலோவ் பண்ணுறதுனால அந்த குடும்பத்தை விட்டு அந்த பிள்ளைகளை எப்படி பிரிக்காங்க, அவங்க எப்படி தான் பிரிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளட் ரிலேஷன்ஸுங்கிறது பிளட்டு ரிலேஷன் தான். அவங்க எப்போ அதாவது இன்றைக்கி பேசலாம், நாளைக்கு பேசலாம், அப்படி பேசுவாங்க. போக அது அவங்களோட இதுகள் அவங்க தெரிஞ்சிடும். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் கம்முன்னு இருக்காங்க. அதாவது இந்த லேடியை பற்றி எல்லாமே தெரியும். இந்த லேடி வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யார் தெரியுமா? அந்த லேடி அந்த அந்த பிள்ளைங்களுக்கு வந்து, அதாவது என்னோட சின்ன அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவங்க மாப்பிள்ளையோட அவங்க ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் தான் இந்த பொம்பளை கிராமத்துலேருந்து வந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணமே புள்ளியே அவங்க தான். நினச்சிருந்தா அந்த லேடியை வந்து நீ இப்படி பண்ணாத, எங்கள் அண்ணன் குடும்பத்தில் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சத்தம் போட்டு இது பண்ணியிருக்கலாம். இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறது யார்? முதுகில் குத்துறது யார்? எங்கள் வீட்டிலையே அவங்க அண்ணன் தம்பிமார்களோட பிறந்து வளர்ந்த அந்த கடைசி தங்கச்சி. ஏதோ ஒரு அதனோட பழி உணர்ச்சியை தீர்த்துக்கிறது இது மூலிமா. அவங்க அப்பா அம்மார்கள் நல்லா தான் பார்த்தாங்க. எங்கள் தாத்தாவெல்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. பிள்ளைகளெல்லாம் பக்கத்தில் வச்சு பார்த்தாங்க. யார் பாப்பா அப்படி? நாங்கள்லாம் போய் மேரேஜ் ஆகி இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா கிட்டே போய் இருக்கலை. ஆனால் எங்கள் தாத்தா பொம்பளை பிள்ளைய அவங்க இப்போ பசங்க இருக்கிற இடத்துல வீடு கொடுத்து தங்க வச்சு அப்படி பார்த்தாரு. எங்கள் தாத்தா எல்லாம் செஞ்சார், விழுந்து பார்த்தார். ஆனால் என்ன பழி உணர்ச்சின்னு தெரியல. அந்த பிள்ளைகளை அது நினச்சதுன்னா என்றைக்கோ அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி, ஏன்னா ஹஸ்பண்டோட தூரத்து அது அவங்க அண்ணன் தம்பி ரிலேட்டிவ் ஏதோ பொண்ணு தான் நினைக்கிறேன்.
அப்போ அவங்களோட அவ அவ அவரை அவர் சொன்ன நேரம் அவங்க சொல்லி கேட்டு இந்த பொம்பளை இது பண்ணியிருக்கணும்ல. எங்கள் அண்ணன் குடும்பத்தில் வந்து ஒரு புல்லுருவி மாதிரி ஒன்று நீ இல்லீகலு அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட முதலே உனக்கு வெக்கமா இல்லை அசிங்கமா இல்லைன்னு சொல்லிட்டு அது எப்பயோ பற்றிருக்கலாம். ஆனால் அது வந்து பத்தாம இன்ன வரைக்கும் அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. சப்போர்ட் பண்ணுறதுன்னு பத்தாம அது அது வேறு வேறு அங்கே பக்கத்தில் 3வது அவங்க வீட்டிலேருந்து 3வது ஒரு சித்தப்பா ஒரு எங்களுக்கு தூரத்து சொந்தக்கார சித்தப்பா இருக்கார். அவர் மூலிமா ஒரு ரேடியை ரெடி பண்ணி இவங்க தான் அங்கேருந்து எல்லாம் குழு கொடுக்குறது வைக்கிறது. நீ அதை வீட்டை விட்டு போகாத இது வீட்டை விட்டு போகாதன்னா செத்தா எங்கேயும் சாகட்டும் நம்ம யார் வேண்டான்னா நான் அன்றைக்கி சொல்லுது நான் இங்கேயே செத்துற போகிறேன். இது நான் என்ன சென்டிமெண்ட்டுக்கு அதாவது சென்டிமெண்ட்டுக்கு நான் அடிக்ட் ஆனவ தான். அதுக்காக ஓவராக நம்மளை இது பண்ணக்கூடாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? நம்ம இறங்கி வந்தால் ஒரு இல்லீகல் வந்து லீகல்காரங்க இறங்கி வராங்க. அப்போ இல்லீகல் என்ன செய்யணும்? அதுக்கு தக்கன இருக்கணும். அப்போ இல்லீகல் வந்து லீகல் இறங்கி வந்தும் நான் இப்படி இப்படியாவது பண்ணேன்னா நான் அப்போ ஒன்றா அதான் சொல்கிறேன். என்கிட்ட போகாத கிணறு இருக்குன்னு நம்ம சொல்லத்தான் முடியும். இல்லை நான் இந்த சைடு கிணத்துல தான் போவேன், கிணத்து பக்கத்தில் அந்த கிணத்துல தலைகீழாக தான் விழுவேங்கிறவங்கள நம்ம என்ன செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? போகட்டும், நல்லா அங்கிட்டு கோட்டுக்கு கிட்டுக்குன்னு அலையட்டும். அது அலையும், ஏன்னா அதுக்கு யாரும் கிடையாது. அது எங்கிட்ட நாளுக்கு தூக்கிட்டு அலையட்டும். ஒரு 10 லட்சம் என்ன 1 கோடி கூட செலவு பண்ணி அலையட்டும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இழுத்து விட்டுற வேண்டியதான். அங்கே தான் நல்ல இப்போ லட்சக்கணக்கில் 50 லட்சம் ஊரில் 1 கோடி நல்ல செலவு பண்ணி, ஏன்னா அவங்க தான் ஆர்ட்ரு போட்டாங்க 2005 ஆர்டரில் வந்து இந்த மாதிரி மூதாதையர் சொத்து இப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் எங்ககிட்ட இருக்குது. எங்கள் ஹைகோர்ட் சார்லாம் வச்சுருக்காரு. ஸோ வந்து அந்த ஆர்டர் வந்து எங்ககிட்ட இருக்குது. என்ன சொல்கிறேன், அந்த கோர்ட்டுக்கே அலைஞ்சி அவங்க ஆர்டரே இவங்க கேள்வி கேட்கட்டும், அப்புறம் தெரியும். ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ கொடுத்தும் அடங்க மாட்டேங்காங்க. அந்த லீகல் பிள்ளைங்க அதில் 1% கூட அனுபவப்படலை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த லீகல் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கணுமா இல்லையா? விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு. இது வந்து கிராமத்தில் படிக்காத முட்டாள் ஃப்ரெண்ட்ஸ். அது நாளைக்கு வேலைக்கு போனால் கூட சம்பாரிச்சிக்கலாம். அந்த பணத்துக்காக கருமம் நான் சாக போகிறேன்னு சொல்லுது பாருங்க. அது அந்த கருமம் இல்லை, பணம் வந்து மகாலட்சுமி தானே, அதை ஒன்றும் சொல்லலை, அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அந்த பொம்பளை லேடியை கருமாங்கிறேன். அதுக்காக நான் சாக போகிறேங்கிற அளவுக்கு சொல்லுது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த லேடி வந்து இதாக கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு பொம்பளைகளெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. இது பணத்துக்காக இன்னும் அடுத்த ஆம்பளை தேடிக்கிட்டே போகிற கோச்சி தான். இப்படி இந்த பணத்துக்காக சாக போகிறேன் இது சொல்லுதில்ல. இதுக்கப்புறமும் சும்மா இருக்காது. இங்கே உள்ள பணத்தை வாங்கிட்டு போய் இன்னும் எத்தனை பேர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டே போதும். அவங்க ஊரில் போய் விசாரித்தா என்னமோ 3 பேர் 3வது ஆளுங்கிறாங்க. இங்கே வந்து இப்போ இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இங்கே வந்து ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சு. அந்த மாதிரி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு எங்களை வந்து பாரு நிற்கிது. நாங்கள் அதை லிஸ்ட்லேயே சேர்க்கறது இல்லை. சும்மா இருக்கிற காலத்தில் நாங்கள் போவேன். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்காமல் இருக்குன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அவர் வீடை எப்படி வச்சுருக்கு பாருங்க, கருமம் கேவலமாக. அது எப்படி இருந்த வீடை வந்து எப்படி வச்சுருக்கணும்? லேடிஸ் வந்து ஒரு வீடு இருக்குன்னா அதை மகாலட்சுமி மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே காலை வைக்க முடியல, அப்படி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே யார் ஃப்ரெண்ட்ஸ் போக விரும்புவா? அந்தளவுக்கு கேவலம். அதில் வேற பூட்டை போட்டு ஐயோ கருமம். இது பண்ணுற அட்டுழியம் தாங்க முடியல. இது எங்கள் வீட்டில் நடந்த சம்பவங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இதனால் இதை வந்து உங்களுக்கு ஒரு இதாக தான் சொல்ல வரேன். இப்படி வந்து அனுபவப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டு பிள்ளைகளை கூட அந்த அவ்வளோ பாதிச்சிருக்கு. அதனோட கர்மாவெல்லாம் அவர் அனுபவிச்சார். அவர் அவ்வளோ லட்சாதிபதியாக இருந்து என்ன பிரயோஜனம் ஃப்ரெண்ட்ஸ்? கடைசியில் பணத்தை கொண்டு போக முடிஞ்சிச்சா? அந்த பிள்ளைகளை பார்த்துருந்தா, அந்த புண்ணியங்களை செஞ்சுருந்தா அவர் வந்து நல்லா இருந்திருப்பார். ஏன் எல்லாத்தையுமே அரவணைச்சி பெரியப்பா வீட்டுன்னு சொல்லிட்டு அவரோட பையனுக்கு கல்யாணமும் அந்த மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. அப்போ அந்த நேரம் வந்து அவர் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாமா வைக்கலாமா அப்படின்னு பேச்சு அடிபட்டப்ப அவங்க அண்ணன் தம்பி பிள்ளைகளை மகனாக நினச்சி மதிக்கவே இல்லை, கூப்பிடவே இல்லை. அவங்கள கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு வேலை ஏன்னா அவங்களுக்கு அண்ணன் தம்பி. அவன் சின்ன பையன்லேருந்து தூக்கி வளர்த்த பிள்ளைங்க. அவங்க அண்ணன்மார்கள்லாம் ஒரு பையன் எங்கள் வீட்டில் என் தம்பி. அதனால எல்லாருக்குமே அவனை பிடிக்கும். எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாருக்கும் பிடிக்கும் அவனை. ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அப்படி தூக்கி கொஞ்சிட்டு இருந்த அவங்க அண்ணன் தம்பிகளை ஒவ்வொரு இதுவும் பண்ணாமல் இவராக இன்னொரு வேறு யாராவது இந்த பொம்பளை பேச்சை கேட்டு வேறு யாரையோ கூட்டு வந்து அதை இறங்கி வச்சு பார்க்குது. அப்போ சொந்த பந்தங்களுக்கு என்ன மரியாதை? இந்த பொம்பளை அது நினச்சதை அப்படியே நிறைய இது பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பொடி போட்டு வைக்க சொன்னீங்க, பொடி கொஞ்சம் சின்னதாக குறைச்சிருக்கேன். பொடி போட்டு வைக்க சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக சின்னதாக குறைச்சிருக்கேன். இன்னும் குறைப்பேன். நான் பொடிசாக தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப பொடிசாக வச்சா
ஒரு மாதிரி எனக்கு வந்து இந்த நல்ல இந்த எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட ஏர்நெத்திம்பாங்க அது. அது ஏதோ போட்டு வைங்கன்னு சொன்னீங்க, அதனால் வச்சேன். சரி அதை விடுங்க. அப்போ அந்த இந்த மாதிரி இதில் வந்து லேடீஸை வந்து இப்படி நம்பாதீங்க. யாரும் வந்து நான் எங்கள் முன்னாடி அது வேஷம் போடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பொம்பளை மாதிரி இது பண்ணும். அப்படி பார்க்குற மாதிரி நடிக்கும். நாங்கள் அங்கிட்டு போனோன்னே அது வேலைய ஆரம்பிச்சிடும். அது நாங்கள் இருக்கிற வரைக்கும் நான் வருவேன் வீட்டுக்கு, நல்ல பொம்பளை மாதிரி அப்படி வேஷம் போடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட நம்பிடுவேன். ஒருவேளை இது நல்லா பார்க்குதோ என்னமோ அப்படி எல்லார் முன்னாடியுமே நடிச்சிருக்கு. அது நடிக்க தான் செஞ்சுருக்கு. உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கள் அப்பா சரியாகவே பார்க்கல. வா போ அப்படின்னு நல்லா ஏற்று பேசும். பயங்கரமாக ஏற்று பேசும். நாங்கள் கூட அந்தளவுக்கு ஏற்று பேச மாட்டோம். ஏன்னா அப்பான்னு ஒரு பெரிய ஆள் இல்லை, மதிப்பு கொடுப்போம். ஆனால் அந்த லேடி வச்சு 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 அவரை செஞ்சிச்சு. வச்சு செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்போ அவ்வளோ வச்சு செஞ்சு அந்த பிள்ளையை தொட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிள்ளைக்கு பங்கு வேணும், அது வேணும். அங்கே உள்ள ரிட்டையர்மெண்ட் பணத்தை பூரா ஒரு 80 லட்சம் 60 to 80 வரும்னு அவங்க ஆஃபீஸில் விசாரித்தோம். அப்போ சொன்னாங்க, ஜூனியர் அவங்க சொன்னாங்க, அவர் வந்து டெக்னிக்கல் சைடில் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பெரிய ஆள். ஸோ அவருக்கு வந்து ஒரு 80 லட்சத்துக்கு குறையாமல் வந்திருக்கும் அப்படின்னாங்க. பார்த்தா அந்த 80 லட்சம் கணக்கை எடுத்து பார்த்தா இப்போ ஒன்று பேங்க்கில் அவர் உயிரோடு இருக்கிற முந்தின மாதம் கூட ஒரு 15 லட்சத்தை கை நாட்டு வச்சு எடுத்துருக்கையே இருந்து அந்த லேடி எங்கெங்கே என்ன இருக்குன்னு அவர் வைக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு வீட்டுக்குள்ளே அனுமதிச்சா ஒருத்தர் இப்போ ஒருத்தர் ஒத்தையில் இருக்கார் பார்க்க ஆளுன்னு ஒருத்தவங்களை கொண்டு நம்பிக்கையாக விடுறோம். அப்போ அவங்கள வீட்டுக்குள்ளே அனுமதிச்சா அப்படி நோட் பண்ணுறாங்க. அப்படி இவர் என்ன வேணால் வச்சுருப்பாருன்னு எல்லாம் எங்களோட அவ்வளோ திங்ஸையும் எடுத்து இது பண்ணி வச்சுருந்தது. அப்புறம் நான் போனேன் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பயப்படும், இன்ன வரைக்கும் பயப்படும். போய் எதைனா எனக்கு இவ்வளோ தான் இருக்கும், நெஞ்சளவுக்கு தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன், கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன். எனக்கு கட்டட்டின்னு இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து ஒரு அடிக்கு தாங்க அது இந்த வரத்து வருது. சரி நம்ம எதுக்கு அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதனால் எதுக்கு போட்டு இதுகிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சரி நம்ம ஒரு பெண்ணாக இருந்து பார்ப்போன்னு அந்த இறங்கி வந்து நான் அந்த லேடிக்காக இறக்கப்படலை. அந்த ஒரு பிள்ளையை வச்சுருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு என்னைய அப்பப்போ போய் பழகுனதுனால அக்கா வாக்கா அப்படின்னு கூப்பிடும். அந்த பாசத்தில் அந்த கூப்பிடுமா அப்போ அந்த கொஞ்சம் சின்ன சின்ன பாசங்களில் கொஞ்சம் அந்த பிள்ளைக்கிட்ட உள்ள அந்த பிள்ளைக்காகத்தான் அந்த லேடியை விட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னு வைங்களேன், என்றைக்கோ அவளை தூக்கி களி திங்க வச்சுருக்கலாம். அவள்லாம் ஒரு ஆள் இப்போ 10 வாயில் வருது, 10 பேரை கட்டிட்டு வருவா. எது புருஷன் எது இதுன்னே தெரியாது. என்ன இதெல்லாம் பணத்துக்காக வந்த ஒரு இது. பணத்தை கொடுத்தா போகிறேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கருமம் கேவலமாக இருக்குது அந்த பொம்பளை. நினச்சேன் பணத்தை கொடுத்தா நான் போகிறேன் அப்படிங்குது. அசிங்கமாக தெரியல. அதெல்லாம் பணம் வந்து வாழ்க்கையில் தேவை தான். அதுக்காக பணமே வாழ்க்கை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பணத்தை அதான் சொல்கிறேன், தட்டில் போட்டு திங்க முடியுமா பணத்தை? என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு தான் இது பண்ண முடியும். எங்கள் அப்பா அந்த லட்சாதிபதி அவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் ஒரு ரோட்டில் விழுந்து கிடந்தார்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரோட்டில் போகிற டீயை வாங்கி குடித்தார்ல. அதான் சொல்கிறது, பொங்கல் வந்து நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாரு, அப்போ வந்து உனக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீ செஞ்ச பாவம் வந்து உன்னை வந்து வச்சு 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 செய்யும். அதனால் இதை நீ வந்து இந்த உலகத்துக்கு பிள்ளைகளை ஒழுங்காக பார்க்கணும். இப்போல்லாம் வந்து எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. அப்பயும் நல்லா கொடுத்தாங்க, நல்லா பார்த்தாங்க. எங்கள் பெரியப்பா அவங்களாம் பிள்ளைகளை நல்லா பார்ப்பாங்க. சித்தப்பா அவங்களாம் பிள்ளைங்க பேச்சு அப்படியே கேட்பாங்க. 2வது பெரியப்பாவும் நல்ல டைப், அவரும் இவர் ஒருத்தர் மட்டும்தான் வித்தியாசமாக பிறந்திருக்காரு. அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் ஒரு புல்லுருவி முளைச்ச மாதிரி இவரோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரி கிடையாது. அவங்க அண்ணன் தம்பி பேசுகிறதையும் கேட்க மாட்டார். கேட்காம போய் அண்ணன் தம்பிக்கு பேச்சு கேட்டிருந்தா கூட நல்லா இருந்திருப்பார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்கள மாதிரி இது பண்ணியிருந்தால் கூட இவர் நல்லா இருந்திருப்பார். ஆனால் செஞ்ச கர்மானால கடைசி நான் நிறைய பார்த்தேன். நான் வந்து கண்ணால் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அதே மாதிரி அவர் இறந்த பிறகு நிறைய கேள்விப்பட்டேன். நிறைய பேர்த்திட்ட விசாரிக்கும் போது இப்படி இந்த மாதிரி, அதாவது விசாரணையை நாங்கள் வந்து ஒரு 3-6 மாதத்துக்கு விசாரணை மட்டும் நடத்தணும். அவங்க ஊரில் போயும் எங்கள் ஏரியாவில் தான் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலிமா அவங்க ஊரில் போய் விசாரணை நடத்தி நான் போகலை. நான் போனால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு லாயர் வந்து லாயராக போகல, வேறு கலெக்டர்ஸில் போய் அவங்களோட அவங்க மிங்கிள் ஆகி குடும்பம் மாதிரியே போய் விசாரித்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பொம்பளையை பற்றி கேவலமாக வருது. ஒரிஜினல் பேரே மாற்றி வந்துட்டு ஃபோர்ஜரி ஆள் மாறாட்ட கேஸில் தான் பிடிபடும்.
இது வந்து கிரிமினல், அதாவது சிவில் கேஸுக்கு வராது. கிரிமினல் கேஸில் தான் ஃபஸ்ட்டில் தள்ளுனோம்னா 10 வருஷத்துக்கு கழுதிங்க வைக்கலாம். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அனுப்பி வச்சிடலாம். லட்சமாக ஒரு 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணட்டும். ஏன்னா அவ்வளோ பணம் எங்கிட்ட இருந்து அமுக்கியிருக்குல்ல, கோடிக்கணக்கில் சுட்டிருக்குல்ல, அவ்வளோத்தையும் அங்கே போய் இது பண்ணட்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கோர்ட்டுக்கும் இதுக்கும் எங்கே போய், அதாவது சொல் புத்தி இருக்கணும், இல்லாட்டி சுய புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்லாதவங்க இப்படி தான் இப்போ கஷ்டப்படணும். இப்படி தான் போய் யாருக்கோ கொடுக்கணும், தண்டு அளக்கணும். தேவையா இது? அதுக்கு அந்த எங்கள் ஹஸ்பண்டே சொல்லுவார், இந்த பிள்ளைங்க பேச்சை கேட்டு பேசாமல் இருந்திருந்தா இன்றைக்கி அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கோம், ஒரு அளவுக்கு விட்டு கொடுத்து போயிருப்பாங்கள்ல. நாங்களும் வந்து மனிதாபிமானம் உள்ளவங்க தான். நாங்கள் அந்தளவுக்குலாம் இது பண்ணுற ஆட்கள் கிடையாது. அந்த மாதிரி அப்படி ஆசைப்பட்டிருந்தா என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் நேரம் 4 வீடு வாங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எத்தனை பேர் அவர் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, பசங்களை படிக்க வைக்கிறதுல செலவு பண்ண ஒழிய அந்த காசுகளை வச்சுருந்தா நேரம் எத்தனை வீடு, எத்தனை காரு, எத்தனை இதுக்கு நான் அதிபதியாக இருப்பேன் தெரியுமா. எனக்கு வந்து அந்த ஆசைகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னதில்லை இயற்கையாகவே சின்ன வயசில் எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து ஆசைகளே வெறுத்துட்டேன். அது வரைக்கும் எங்கள் அம்மா இருக்கிறப்ப எங்கள் அம்மா அப்படின்னு பாசமாக ஆசைகளாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆசைகள் என்ன தெரியல, எந்த ஆசைகளுமே வர மாட்டேங்குது. ஆசைகள் மீன்ஸ் அதாவது பிள்ளைகளை பெரிய ஆளாக்கணும், அவங்கள நல்லபடியாக செட்டில் பண்ணணும், ஹஸ்பண்டு வந்து பெரிய ஆளாக வரணும், அவர் வந்து இது பண்ணணும், போய் சம்பாரித்து அவர் கடனை 3/4 கடனை அடைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நீ போதும் சுபா வந்துரு. ஏன்னா பசங்க வந்து சின்ன பசங்க, அவங்கள பார்க்காம வந்து ஃபஸ்ட்டு பசங்களாக வேலையான்னு வரும்போது பசங்க தான் முக்கியம்னு ஆகிப்போச்சு. உடனே சரி, ஏன்னா நான் அம்மா இல்லாமல் வளர்ந்தேன், அதே இது என் பசங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து சும்மா இருக்கலை. சார் வந்து அவர் ஹோட்டல் மேனேஜராக போட்டிருந்தார் என்னைய. சும்மா ஒரு சாப்பாடு உண்டு, எல்லாம் உண்டு, சும்மா சும்மா பார்க்குற மாதிரி தான். ஒரு இது மேனேஜிங்னா என்ன, சும்மா நல்லா இருக்கா, இது எல்லாம் வேலை பார்க்காங்களா அப்படின்னு பார்க்குற அந்த இது வேலை தான். அதனால தான் போனேன். இல்லாட்டி போய் ஒரு வீட்டையும் பசங்களையும் பார்க்கணும் இல்லையா. அதனால சார் கூப்பிட்டாரு, ஆள் இல்லாமல் நீ கொஞ்ச நாள் வந்து பாரு இருமா, இந்த இதில் இருந்ததுனால உனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்காக இருக்கும். ஏன்னா அவர் ஹைகோர்ட்டில் நல்ல ஒரு அதன கேஸுகள் வந்து அடிக்க கொடுப்பாரு, வைப்பார். ஆனால் நல்லா சம்பாத்தியம் பண்ணி இப்போ நல்லா அடைச்சேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கடனெல்லாம் ஓரளவுக்கு அவரும் நானும் கடன் அடைச்சி, ஏன்னா அந்த மனுஷன் கட்டுக்கட்டாக கொடுத்து இது பண்ணி அதை லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டார். அவரோட இது லைட் சேஞ்ச் ஆகும். அவரோட இதெல்லாம் கிடைக்க வேண்டிய சிச்சுவேஷன் அடைச்சி ஓரளவுக்கு இது அது ஃபேமிலிக்குள்ளே இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குலாம் ஆயிரம் இருக்கும். அது என்றைக்கு இருந்தாலும் ஹஸ்பண்ட். ஆனால் இப்படி வந்து அப்பையும் அவர் வந்து செகண்டாக ஒருத்தரை தேடி போகல. இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவருங்க நினச்சா அவர் வேலைக்கு எத்தனை பேர்னாலும் தெரியும். ஆனால் அவர் இன்ன வரைக்கும் அவர் ரத்தம் பூரா என்னோடய பேர் தான் கலந்துட்டு போல. என்னை தான் உயிராக நினைக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் அவரை விட்ட ஆள் கிடையாது, அவருக்கும் என்னை விட்ட ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஆகிட்ட போகிறேன். ஒரு வேலையை பார்த்துட்டு அவள் அப்படித்தான்னு விட்டுருவார். என்னை தான் இப்போ நீ உன் ரூமுக்கு போயிரு, நீ உன் ரூமில் போய் இது பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு என்னை அதை பேச அனுப்பி அவர் போய் படுத்துட்டார். என்னை இங்கே பேச அனுப்பி வச்சுருவார். அவர் வந்து மார்னிங் ஒர்க் போகணும்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மார்னிங் வேலையை முடிச்சுட்டு கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு வெளி வேலைகளும் நிறைய இருக்குது. இன்றைக்கும் சரியான வேலை. நேற்று தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் கொஞ்சம் லேசாக தூங்கினேன். அதனால் லாங் வீடியோ எடுக்கவே முடியும். நாளைக்கு வந்து இந்த நாளை கழிச்சு கோவிலில் மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு போய் நாங்கள் கோவிலில் வளையல் அது இதுன்னு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம். செவ்வாய்க்கிழமை வந்து கோவிலில் போய் வேலையெல்லாம் பார்த்து கோவிலில் தொளிச்சு கோலம் போட்டு கோவிலில் வந்து கோலம் இது நல்லா எல்லா இதையும் தொளிச்சு ஏதோ எங்களால் முடிஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்து இது பண்ணி போய் பார்த்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே கோவிலில் கொஞ்சம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துட்டு ஈவினிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போகலைன்னா நம்ம அன்றைக்கி சாப்பாடு தான் நேற்று போட்டாங்க. சரி நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து அந்த பால்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் சரி சாப்பாடுக்குன்னு அங்கே வரைக்கும் இப்போ நான் ரொம்ப தூரம் போகணும், ஒரு 3-3.5 கிலோமீட்டர் போகணும். ஸோ நைட்டு நேரம் 10 மணி 11 மணி ஆயிடும் நைட் நேரம் வருது. நான் எப்போதுமே ஒரு 7 மணிக்கு மேலெல்லாம் வெளியில் பைக்கில் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டானவுடனே நம்மளுக்கு அது வந்து நான் இருட்டு நேரம் எங்கேயுமே ஹஸ்பண்டு அலோவ் பண்ண மாட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரை நம்பி உள்ளே விடாதீங்க தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரையுமே சொல்கிறேன், இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. அப்பா அம்மா பிள்ளைகள் அவங்கள தவிர வெளியால் யாரையுமே நம்பி இவங்க சொந்தக்காரங்க தான் இவங்க வந்து உள்ளே பார்ப்பாங்க அப்படின்னு நம்பி மட்டும் விட்டுறாதீங்க. நாங்கள் நம்பினோம்.
நம்பினதுக்கு எங்கள் முதுகில் குத்திட்டு இன்றைக்கி அது வந்து நல்ல பொம்பளைன்னு எங்கள் முன்னாடி அப்படி நல்ல பொம்பளை மாதிரி அவ்வளோ வேஷம், எல்லாம் வேஷம், வெள்ளி வேஷம், அவ்வளோ வேஷம். அதை நான் போய் அந்த கடைசி நேரம் என்ன செய்யுதுன்னு அது வீட்டுக்குள்ளே போய் அதை கண்டுபிடிச்சி அது அப்படி இப்படிப்பட்ட பொம்பளைன்னு சொல்லிட்டு அதை பற்றி முழுசாக எனக்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒருத்திக்கு தான் தெரியும். இப்போ கூட நான் இறங்கி போய் காம்ப்ரமைஸாக போய் முடிப்போம், எதுக்கு போட்டு சண்டையை போட்டுன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி போனேன். எனக்கு வந்து அந்த பொம்பளையை வந்து ஜெயிலுக்கு தள்ளுறதோ, ஜெயிலுக்கு தள்ளிட்டு அங்கிட்டு தானே வரும். ஏதாவது ஒரு ஜாமீன் எடுத்து வந்துட்டால் கூட எதுக்கு தேவையா? இது அங்கே டெல்லியிலே இது பண்ணுற சேட்டைக்கெல்லாம் ஜாமீன்லாம் டக்குன்னு கிடைக்கும். இது வந்து வேறு வெளி இடத்துல எங்கிட்ட போய் ஜாமீன் எடுத்து இங்கனே வந்து சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அதை உள்ளே தள்ளுறது எங்கள் நோக்கமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குடும்பத்தை விட்டே அது போகணும். ஏன்னா அது சொல்லுது, என்னைய சொல்லுச்சு, உங்கள் குடும்பத்தில் யாரை நம்பாதன். யார் வந்து யார்கிட்ட சொல்கிறது? எங்கள் குடும்பத்தை நான் நம்பக்கூடாதான், யாரை நம்பாதங்குது. யார்? பெரிய பிரிப்பாலேருந்து எங்கள் சின்னத்தை பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. சின்னத்தை வந்து அது எவ்வளோ இது பண்ணாலும் அவங்க பிள்ளைங்க வந்து நம்ம சொன்னால் கேட்பாங்க. ஸோ வந்து எல்லாம் செட்டில் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண பாவத்துக்கு பிள்ளைகளுக்கு பின்னாடி தண்டனைகள் கிடச்சிருக்கு. அது அதுக்கே தெரியும். ஆனால் இப்போயும் அது வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அங்கே இருக்குது. அந்த வீட்டிலையே கடைசியாக இப்போ ஒரு பொம்பளை பிறந்துச்சு பாருங்கள். அதுதான் எல்லாத்தையும் பம்பரமாக இது பண்ண விட்டுட்டு வேலையை பார்க்குது. பொம்பளை பிள்ளைங்க வந்து பாருங்க, என் தம்பி மட்டும் இருந்தான்னு வைங்க, நடக்கிற விஷயமே வேறு. அவனோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி நான் அடுத்த ஆளுக்கு விட்டு கொடுப்பேன்? அதுவும் அந்த பொம்பளை இல்லையா, அந்த பொம்பளை அண்ணன் வந்து அந்த வீடை வாங்க போகிறாங்களாம். யார் வந்து சுயமாக அவரோட இதில் சம்பாரிச்சது பார்த்துக்கோங்க. யார் வந்து இடையில வந்து கொத்திட்டு போகிறது? எந்த வீட்லேயுமே சொல்கிறேன், நம்பி ஒரு பொம்பளையை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. யாருனாலும் அந்த தாய்க்கு அந்த ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு ஈடாகாது இல்லையா? நான் வந்து சாப்பாடுக்கு முடியல வைக்கல அப்படின்னா என்னோடய எல்லா இதை கொடுத்து என் உயிரை கொடுத்து கூட ஒரு நம்மளால் முடியலையா ஒரு கிட்னியை கொடுத்து கூட காப்பாற்றலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம பெற்ற தாய் இருப்பாங்க. ஆனால் இந்த லூசு பொம்பளை அந்த உயிரோடு இருக்கும்போது அந்த பிள்ளையை தொடவும் விடலை. அப்போவுமே அவர் செத்துட்டார். எப்போ செத்தார்? மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைன்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டு ஏதோ பேசும் போல் பாவம். அது சின்ன வயசுலேருந்து அப்பான்னு அப்படின்னு கூப்பிட்டுட்டு அது பேசும்போது அதை தொட விடாமல் ஆக்குச்சில்ல, அப்போவுமே அவர் செத்துட்டார். அதே மாதிரி எங்களை ஒண்ட விடாமல் ஆக்குச்சில்ல. அப்போது அந்த பொம்பளை அவரை வந்து அடக்கி வச்சுருக்கிறப்ப நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை வந்து அப்படி என்னை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேரீயோடு போயிருக்கேன். என் காலை பிடிச்சிட்டு விட மாட்டேக்காரு. எங்கேம்மா போகிற, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அது வேணுமா இது வேணுமான்னு அப்படி கேட்காரு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கடைசி நேரம் அவர் தேடினவர் முதையே தேடி இருக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த முதையே தேடி அந்த நிலமை வர விட்டுருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பிள்ளைங்க மாற்றி ராஜா மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்டை அப்படி பார்க்கும்போது ஹஸ்பண்டும் அவரும் ஒன்று தானே. அவருக்கு ஹஸ்பண்டுக்கும் மாமா நம்ம வச்சு பார்ப்போமா அப்படின்லான்னு கேட்டார். பாவமாக இருந்தது. நாங்கள் கூப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொம்பளை அனுப்ப மாட்டேன்ட்டு மீன்ஸ் அப்புறம் அப்பா தான் சொன்னார், இல்லை அந்த வீடு வம்பா போயிடும், நான் அங்கே போய் இருக்கிறேன், அந்த பொம்பளையும் வேண்டாம், நீங்கள் அங்கே போய் இருக்காதீங்க, சொத்து கித்து வாங்கி நாங்கள் எழுதிடுவோம்மா, ரொம்ப அவசியம் இல்லை. நான் என் ஹஸ்பண்ட்கிட்டயே இன்ன வரைக்கும் சொத்து கேட்கல. எப்போ என் பேரில் ஒரு வீடு வாங்கித்தாங்கன்னு இன்ன வரைக்கும் இது பண்ணலை. நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு நேம் வந்து ஹஸ்பண்டுன்னு போட்டிருப்பேன், ஒரு நேம் வந்து அப்பான்னு போட்டிருப்பேன்னு. இப்போ மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பான்னு தான் கூப்பிடுவேன். என்னை விட அவர் வந்து வயசு மூத்தவர், ரொம்ப மூத்தவர், பொறுப்பாக இருப்பார். அதாவது அரேஞ்சு மேரேஜ்னால் கொஞ்சம் ஏஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்களே. என்னை விட 8 9 10 வயசு மூத்தவர். ஸோ அதனால் எனக்கு அப்பா ஸ்தானம் மாதிரி அவர். அதனால் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என்னை சொல்லுவார், அப்பாவுக்கு அதாவது வெளியில் வந்து என்னை ஒரு மகன் தான் சொல்லுவார். அதாவது எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அப்படி. எனக்கு பசங்க தான் பிறந்தவங்க, அதனால் பொம்பளை பிள்ளைகள், அதனால் என்னைய பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவார். வெளியில் யாராவது கேட்டால் கூட எனக்கு மூத்த மகன் வந்து என் ஒய்ஃபு தான் அப்படின்னு அவர் அப்படி அவருக்கு என்னை விட்ட ஆளு கிடையாது, எனக்கும் அவரை விட்ட ஆளு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செஞ்ச தவிர நாங்கள் செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக மனசை விட்டு பேச தோணுதா, வெளியில் பேசிக்கோங்க, எல்லாம் இது பண்ணிக்கோங்க. ஆனால் தப்பான ஒரு இதுக்கு போகாதீங்க, தப்பான ஒரு இதை தேடி போகாதீங்க, தப்பான ஒரு உறவு வச்சுக்காதீங்க. அது வந்து சட்டப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி வைங்க. ஒருத்தர் பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணி அவங்களுக்கும் பிடிக்கலையா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்களேன்.
பிடிக்காட்டி விலகி இருந்துக்கோங்க. பிடிச்சா சேர்ந்து வாழுங்க, பிடிக்காட்டி அப்புறம் என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து அப்படி வாழ்ந்ததை பார்த்து பழகிட்டோம். எங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளோ இதுனாலும் எங்கள் அப்பா என்ன செஞ்சாலும், என்ன இது பண்ணாலும், திட்டுனாலும் வச்சாலும் எங்கள் அப்பா விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ அப்பேற்பட்ட அம்மாவுக்கு வளர்ந்த பிள்ளை நான். எங்கள் ஹஸ்பண்ட் வச்சாலும் நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தேடி வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். என்னைய தேடி அவரும் வந்துடுவார். அவர் அவர் இல்லை 11 மணி 10 மணிக்கு லேட் ஆச்சுன்னா கூட நான் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுருவேன். ஏன்னா சொல்கிறேன்ல சரி அதை விடுங்க. அது ஒரு ஃபேமிலி மேட்ரு. அதனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நிறைய சொல்லலை நான். ஏன்னா ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாதுன்ருக்காரு. பசங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், அவங்களும் வேண்டான்ட்டாங்க. இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்மா, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் சொல்கிறேன். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிருப்பேன், இங்கே இருக்கிறேன், நான் சாமி கும்பிட்ருப்பேன். ஆடி அமாவாசை எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா? நல்லபடியாக வீட்டில் பாயசம் வடைலாம் செஞ்சு சாமி கும்பிட்டிங்களா? கொஞ்சம் வெளியில் சாப்பாடு வச்சு இது பண்ணி கும்பிட்டிங்களா? என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இதை சொல்கிறதுக்காகத்தான் நேற்று அழுததுக்கு அப்புறம் நிறைய வச்சுருந்தேன் வீடியோவில். அவ்வளோ இதாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் அழுத ரீசன் என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அது அவ்வளோ அந்த நிமிஷத்துக்கு மேலே ஏற்ற மாட்டேங்குது, உள்ளே லோட் ஆக மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணுது. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இன்னும் காவாசி வீடியோ இருக்குது. நான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ தான் பேசியிருக்கு, இதுக்கு மேலே இது பண்ண முடியலையே. இப்போ பாருங்கள், மணி 12 போகுது. அதுக்கப்புறம் தான் படுக்க போகணும். கண்ணாடி உங்களுக்கு நீங்கள் போட வேண்டாங்கிறீங்களா? போடவே இல்லை, போதுமா? கண்ணாடி வந்து சும்மா ஒரு இதுக்காக தான் வச்சுருக்கேன். சும்மா இப்படி போட்டேன். இப்படி போடுறதுனால சரி நல்லா இல்லை போல். சரி உங்களுக்கு பிடிக்கல இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னத்தை சொல்ல, அதாவது என்னோடய சொந்த கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு வெளிக்கதையை நான் சொல்ல மாட்டேன். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ளே நான் என்ட்ரு அதாவது ஒரு ஃபேமிலியில் மேலாப்பில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வந்துடுவேன். உள்ளே போய் என்ட்ரிஃபையர் ஆக மாட்டேன். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதில் உள்ள ஏதாவது மேலாப்பில் என்னால் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுமான்னு பார்ப்பேன். அது கேட்டாங்கன்னா பார்க்கலாம், கேட்காட்டி விட்டுருவேன். அவங்கவுங்க விருப்பங்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் தான் சொல்ல முடியும். ஒரு ஃபைனான்ஸ் விஷயத்தில் நாங்கள் 2 பசங்களையும் படிக்க பண்ண முடியாது. நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அவங்க நல்லா இருந்தால் போதும். என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நேற்று ஒரு சென்சிட்டிவாக அதாவது ஒரு ஒரு இதாக இருந்தது நேற்று பண்ணிட்டு. என்னால் அழுக அடக்க முடியல. ஏன்னா அழுகிறத பார்த்து யாரும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அழுகக்கூடாது தான். பப்ளிக் ப்ளேஸில் வாயை வச்சுட்டு அழுகக்கூடாது. தெரியாமல் அழுதுட்டேன். அது ஷூட்டிங்கில் இது பண்ணும்போது அது உள்ளே கை வந்துட்டு நான் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த கோவிலுக்கு வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். நாளை கழிச்சு அம்மனுக்கு வளைகாப்பும்பாங்க, அதுக்கும் போகணும். ரொம்ப வேலைகள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோஸும் எடுத்து போடணும், டவுன்லோட் பண்ணணும். அனுப்பிடுவேன். இன்றைக்கி எடுக்கிறத நாளைக்கு அனுப்புகிறேன். இல்லாட்டி இப்போ நைட்டே கூட உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ அனுப்புகிறேன். நீங்கள் ஸ்ட்ரீமில் நாளைக்கு வீடியோவில் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு இது ஃப்ரெண்ட்ஸ், இதே போட வேண்டான்ட்டான். எங்களுக்கு அந்த பெரிய பெட்டு போடுறது, அதில் இதாக படுக்கிறது அந்த ஹோட்டல் மாதிரி படுக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியல. அதுக்குரிய பெட்டு இதாக தான் கொடுத்தாங்க. நல்ல பெரிய பெட்டு தான். ஆனால் போட்டு வைக்க வேண்டான்ட்டான் பையன். அவன் அது ரோலிங் சேரு எல்லாமே அவனோட இதுதான் இது. இதில் எவ்வளோ கட்டாக போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கட்டாகி எவ்வளோ உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தலையெல்லாம் சீவுனா என்ன ஏதுன்னு பார்க்குறேன். இப்போ தான் இதில் பார்த்து தான் தலையெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். 5 மணிக்கு எப்படி லைட்டை போட்டு அவங்க தூங்குவாங்க, நான் எப்படி லைட்டை போட்டு கண்ணாடியை பார்த்து இது பண்ணுறது? இதில் பார்த்துக்கிற வேண்டியதான் ஃபோனில். தலை இப்படி இருக்கா, இப்படி உழைஞ்சிருக்கா. சும்மா ஒரு கிளிப்பை குத்திட்டு தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அழுதது சும்மா ஆகிட்டு. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்டிமெண்டல் ஈடியட் ஆகிட்டேன் நேற்று. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி சொல்லுவான், சென்டிமெண்டல் ஈடியட்டுக்கா நீ அப்படின்னு. ஸோ இடியட் ஆகிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனி அந்தளவுக்கு அழுக மாட்டேன். யூடியூப் போட்டிருந்தாங்க மெசேஜ். அப்புறம் சரி ஒருத்தவங்க சொன்னாங்க, அழுது போட்டால் இப்படி இருக்குது வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ சரி வேண்டாம், அழுது போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரும் சாப்பிட்டீங்களா வச்சிங்களா?
இன்றைக்கி நான் கண்ணாடி போடாமே ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், எல்லாமே எடுக்கிறேன். இனிமேல் கண்ணாடி போடக்கூடாது அவ்வளோதானே. கண்ணாடி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க. யார்? நிறைய பேர் கண்ணாடி வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. மெசஞ்சரில் வந்து அவ்வளோ பேரும் டைப் பண்ணுறீங்க, கண்ணாடி வேண்டாம், கண்ணாடி எடுத்துகிட்டே பேசுங்க, கண்ணாடி எடுத்துகிட்டு பேசுங்க அப்படிங்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 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 எனக்கு ஒரு ஒரு அதில் ஒரு லுக்கு கிடச்சிதுன்னு அந்த இதுக்கு தான் போட்டேன். வீட்டில் வந்து கண்ணாடி போட்டால் பிறகு கண்ணாடி போட்டு வேலையை பார்த்தா ஒன்றும் தெரியாது பிறகு. சும்மா ஒரு இதுக்காகத்தான் போட்டேன். அதே மாதிரி பைக் ஓட்டும்போது போடுவேன். நான் தூசிகள் ஜெல்லுன்னு வந்து கண்ணில் விழும். அந்த தூசிகளுக்காக இருந்தாலுமே ஹெல்மெட் வந்து இவ்வளோத்துக்கு தான் கண்ணாடி இதாகும். அடியில் கூடி வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடியில் போட்டு போடுவேன். நல்லாயிருக்கும் அது போட்டால் இதாக இருக்கும். தூக்கம் வேறு அப்படியே சொக்குது ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் முன் கண்களை தழுவட்டுமேன்னு தூக்கம் அப்படி சொக்குது. இதுதான் என்னோடய உண்மையான ஐஸ். போதுமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், மூடி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? கண்ணாடி போடாமையே என்னைக்காவது ஒரு நாள் போட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், போடுறத கொஞ்சம் போட்டுக்கங்க. இன்றைக்கி சாமி கும்பிட்டு ஒரு முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் கொடுக்கணும். அம்மா அப்பா இல்லைல்ல, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க. ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எல்லாமே செஞ்சுட்டு கா மானசீகமாக கும்பிட்டுட்டு எவ்வளோ தான் எனக்கு எங்கள் அப்பா இது பண்ணாலும் அப்பா அப்பா தானே ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் என்னை தேடினார் ஃப்ரெண்ட்ஸ். வாமான்ட்டு அழுதார். என்னை சுபா வாமா அப்படின்னாரு. என் கையால் தான் சாப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி கையால் சாப்பிட்டாரு, என் கையால் சாப்பிட்டாரு. அந்த லேடி ஊட்ட வந்துச்சு, சத்தம் இப்படி தடுத்துட்டார் கையை வச்சு. அவருக்கு பேச முடியல. லேடியை ஊட்டவே விடலை. நான் தான் ஊட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விட்டேன். என்னோடய கடமையில் நான் குறைய வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவரை நைட்டெல்லாம் தூங்காமல் போய் எனக்கு பயத்தில் அவருக்கு இது ஓடிட்டுருக்கா போய் அந்த கேமராவில் பதிஞ்சிருக்கு பாருங்கள். நான் உள்ளே போய் எத்தனை தடவை அவரை போய் வாட்ச் பண்ணேன். பயம், ஒவ்வொரு நிமிஷமும் பயம். ஏன்னா அவர் சீரியஸாக இருக்காருன்னு சொன்ன உடனே எனக்கு அதாவது ஒரு பெத்த தகப்பன் வந்து என்ன நேரத்தில் கடைசி நேரம் தேடுற காட்டவும் நான் போய் நைட்டெல்லாம் முழிச்சு பார்க்கேன். இவங்க தூங்குறாங்க. இந்த லேடி நல்ல ஒரு பெஞ்சில் மட்டமில்ல ஆக்கப்படுத்து அது பாட்டுக்கு தூங்குது. பெத்த பிள்ளைகள் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாசம். அந்த ரத்தம் அவர் ரத்தம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தங்கச்சியும் கொஞ்சம் நேரம் தூங்கினா, ஊர்லேருந்து வந்திருந்தா டயர்டில் படுத்துக்கோ அப்படின்னு நான் போய் எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் பகலில் தான் கொஞ்சம் நேரம் தூங்கினேன். தூக்கமே இல்லை அவரை பார்க்கும்போது. ஒவ்வொரு தடவையும் அவர் எப்படி இருக்கார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். மனசு கேட்க மாட்டேங்கல ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருந்தாலும் பெத்தப்பா யாராக இருந்தாலும் இப்போ இது என்னமோ சொல்லுவாள், யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அம்மாவோ அப்பாவோ ரவுடியாக இருந்தால் கூட அவங்க எதாக இருந்தாலும் பெத்த அம்மா அப்பான்னு வரும்போது ஒரு சென்டிமெண்டல் இது வரத்தானே செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கும் நான் என்ன இதில் இரும்பலையா ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனசில் பாசம்னு ஒன்று இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். யாராக இருந்தாலும் பாசம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். எதிரிகளையே நம்ம இதுன்னு நினைக்கிறோம். சரி இவர் பெற்றுட்டார், என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, அவர் பண்ணால் தப்பு மறக்க முடியாது. அப்போ அவருக்கு எங்கள் அண்ணன் பார்க்க வந்தாப்புல அவருக்கும் அவனுக்கும் அவரையும் திட்டார். அவனையும் இதுக்கும் சத்தம் போட்டிருக்காரு பாவம் எங்கள் அண்ணன். அதுலேருந்து அவன் சரியாக பேச மாட்டான். அதே அண்ணன் அங்கே நேரில் பார்த்தோன்னே அழுதான் ஃப்ரெண்ட்ஸ். கதறி அப்படியே அழுதுட்டான். அவன் அழுகிறத பார்த்து எனக்கு என்னால் தாங்க முடியல. அண்ணனை பிடிச்சி நான் அழுதுட்டேன். எனக்கு அந்த 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 காட்சிகளெல்லாம் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாசம், உண்மையான பாசம். அந்த சித்தப்பா அப்படின்னு அந்த இடத்துல அழுகிறான் பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் அண்ணன். அந்த பாசத்தை அவருக்கு புரிஞ்சிக்க தெரியல, அந்த லேடிக்கும் புரிஞ்சிக்க தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து அவர் எவ்வளோ தூக்கி வளர்த்துருப்பார் இந்த அண்ணனை. தூக்கி வளர்க்காட்டாலும் தூக்கி வளர்த்துருப்பாரோ வளர்க்கலையே தெரியாது. ஆனால் ஒரு பாசம் காட்டியிருப்பார்ல. என்ன இருந்தாலும் அண்ணன் பையன் அப்படின்னு கொஞ்சம் பாசம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அண்ணன் அழுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் வந்து பார்த்த உடனே ஏங்கி அழுதான். அண்ணனை பார்த்து வாங்காரு பாவம். கடைசி நேரம் எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் அழுகிறப்ப அண்ணனை பிடிச்சி நஷ்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி அடுத்தடுத்து நம்ம போக வேண்டியிருக்கே. நம்மளோட பசங்களை பார்க்கணும், ஃப்யூச்சரை பார்க்கணும். ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும். ஹஸ்பண்ட் ரிலேட்டிவும் நல்ல டைப். அவங்களையும் யாரும் ஒன்றும் நான் குறை சொல்ல மாட்டேன். யாரையுமே எல்லாருமே நல்லா இருக்கட்டும். யார் என்ன நினச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்லா இருந்தால் சரி தான். அதாவது நினச்சாலும் என்ன சொன்னாலும் அவங்க இதில் நல்லா இருக்காங்களே, எல்லாருமே நல்லா இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குன்னா அதான் அந்த அந்த லேடியவே நான் இப்போ விட்டு வச்சுருக்கேன்னா அப்புறம் எல்லாருமே நல்லா இருந்துட்டு போட்டும் தானே விடுவேன் மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி ஏதாவது நினைக்கிறவங்க வந்து அவங்க கடவுள் பார்த்துக்குருவார். நான் என்ன இதாக ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்த்துக்குவார்.
நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாதுங்கிறது கடவுளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுவுமே பண்ண அதுக்காக வல்கராக பேச வேண்டாம். பேசிக்கங்க, நல்லா இது பண்ணிக்கங்க. அசிங்கம் இது பண்ண வேண்டாம். நல்ல நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, ஒரு ஒரு ஆபத்தில் உதவும் நண்பன் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நம்ம அப்படி நினைக்கிறோம். வெளிநாட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேடீஸு ஜென்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து இப்போ அந்த சொல்ல முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கேள்விப்பட்டேன். தகவல் வந்துச்சு காதுக்கு. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு இது வெளிநாட்டில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு இது மைண்டில் வந்து அப்படியே அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாம் நல்லா ஃப்ரெண்டாக பழகுவாங்க. ஆணும் பெண் அங்கெல்லாம் சமம் தான். ஈக்குவாலிட்டிஸ் தான். நல்லா தான் இருக்கும். அந்த என்ன அங்கே வந்து அதாவது போட்டி போட்டு ஒன்று போல் சமமாக இது பண்ணுவாங்க. ரெண்டுமே ஈக்குவாலிட்டியாக வேலைக்கு போவாங்க. ஸோ வந்து அவங்களுக்குள்ள முடியலையா பிரிஞ்சு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ நம்ம கல்ச்சரை பார்த்து நம்ம இது பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்மளே அப்படி பண்ணாங்கிற மாதிரி வராங்க. கல்ச்சர் வந்து மாறிட்டு வெளிநாடு மாதிரி மாறினா அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்கள். லிவிங் டுகெதர் வாழ்க்கைலாம் வயசான காலத்தில் தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ஒரு யங்ஸ்டர் வந்து லிவிங் டுகெதர் வாழலாம். அவங்க குடும்பத்திலே ஒரு கருப்பாடு இருக்குது. அந்த அந்த லேடி தான். சரி, அதுக்கு கடவுள் பார்த்துக்குவார். நான் எதுவும் யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டேன். வேண்டாம், கடவுள் இருக்கார். அவர் எதுக்குனாலும் இது பண்ணிக்கிடுவார். நேற்று நான் அழுதுட்டு போட்டோன்னு ஒருத்தர் சொல்லிட்டார், என்ன இப்படி இதாக சென்டிமெண்டலாக கொண்டு போகிறீங்க, போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டாரு. அதனால சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் ஆகிட்டு நான் கொஞ்சம் ரெண்டு சாங்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ எடுத்துகிட்டு படுக்கிறேன். முடிஞ்சால் மெசஞ்சர் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தானே மெசஞ்சரே வரணும். இவ்வளோ நேரம் சரியான வேலை. வீடை துடைச்சேன், வீட்டில் சாமி கும்பிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு வந்தாங்க, எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இது பண்ணி டயர்டில்லைங்க பாருங்க, தூக்கம் அப்படி சொக்கிக்கிட்டு. இதோடு தான் ஷூட்டிங். நான் வந்து இதோடு தான் ஷார்ட்ஸ் எடுப்பேன், இதோடு தான் பேசி இப்போ மோட்டிவேஷனும் போடுவேன், இந்த தூக்கச்சடவுலேயே போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து புதுசுனால கொஞ்சம் எதுவும் ஒன்று இப்படி இருந்தால் மாற்றிக்கங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பொறுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் சொல்லாமல் வேறு வெளியில் ஆட்களை சொல்ல போகிறேன். சொல்லுங்கள், நான் அதுக்கு தக்க நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.